யூடியூப் சேனல் சின்னகரம்பட்டி மாரம்படி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் பேக்கேஜ் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் கோனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப் எல்லாமே முடிஞ்சுது. உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆம்பு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், உள்ளே என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருக்கோம். டியூட்ரு, பாக்ஸு, சப்வூஃபர்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சால்ட்ரு போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே கனெக்ட் பண்ணுறதுமா ஜாக்கு, டியூட்ருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே கேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதையும் காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியாத நண்பர்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கி நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆதரவு நிறைய பேர் நல்லா தர்றீங்க. சேனலை எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. எனி டவுட் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கம்பல்சரி நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து வீடியோ எண்டில் வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறப்ப நான் இதோட டெஃபினேஷன் எல்லாமே சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டியூட்ருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். டியூட்ருக்கு தனியாக கெப்பாசிட்டர் போட்டு கேபிள்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே லைன் அடிச்சிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பொலாரிட்டி பார்த்து எல்லாமே ஸ்பீக்கருக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்வூஃபருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் mm வயரில், அதாவது எவரெஸ்ட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம் கேபிள்ஸு. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவுமே எல்லாமே பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து எல்லாமே இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வேணால் பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பீக்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 inch ஸ்பீக்கர்ஸ் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக்காக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேபிள்ஸ் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை வந்து ஃபிட் பண்ண முடியும். அதனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மொதல் பாக்ஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள டியூப்ல வச்சுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டியூட்டரோட கேபிள் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சால்ட் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ப்ளஸில் நம்ம வந்து சால்ட் அடிக்கணும். இந்த மாதிரி சால்ட் அடிச்சுட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது ஜாக்கு இதுவுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் கேபிளை விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து நம்ம ப்ளஸில் வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு சால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேபிள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து டேப் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதனால் கஸ்டமருக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒன்று நம்ம இந்த சால்ட்டு பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம சால்ட்டு பண்ண போகிறோம். அடுத்து டியூட் எடுத்துட்டோம். அடுத்த பாக்ஸ் இதுவுமே நம்ம அது சொன்னோம் அதே மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணிவிட்டு சால்டரிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் தெளிவாக கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான கேபிளாக போடுங்க. இல்லை நம்மளாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கேபிள் தான் போடுறோம்.
இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஜாக்கையும் நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்வூஃபர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. கேபிள் போட்டுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ பண்ணணும். கட் பண்ணிருக்கியா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்வூஃபர் வந்து நல்ல ஒரு ஒவ்வொரு ஸ்க்ரூ விட்டு விட்டு பண்ணக்கூடாது. எல்லா ஸ்க்ரூவுமே வந்து பர்ஃபெக்டாக ஏற்றணும், எதுவுமே கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா சப்வூஃபர் நல்லா பஞ்சிங் அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகிடும். அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவும் முடிஞ்ச வரையும் போட்டு ஏற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டிருக்கோம். முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த இதில் ஹோல்ஸ் வழியாக நம்ம விட்டுட்டு கேபிள் எடுத்துடலாம். கேபிள் எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு ஸ்க்ரூ இருக்கும். 2 இன்ச்சு ஸ்க்ரூ இது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரூவாக வாங்கி ஏற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏர் வந்து ஃபுல்லாக வெளியே வராமல் நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் லீக்கே ஆகாது. நல்ல ஒரு குட் பேஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஆம்பு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கை தட்டி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நட்டு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஸ்க்ரூ எல்லாமே ஏற்றிட்டோம். இருந்தாலும் ஒரு டைம் எல்லாமே இது பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே டைட்டு எல்லாமே கிச்சன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் வந்து வெளியே போகாது. நல்லா ஒரு நீட்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இது 4 இன்ச்சு, இது 4 இன்ச்சு. இதை வந்து நம்ம வந்து ஜிக்சாக்காக மாற்றணும். அதாவது இதிலேருந்து இதில் வந்து இது ப்ளஸ் வோல்டேஜ் அப்படின்னா இதை வந்து மைனஸில் கொடுக்கணும், மைனஸ்னால் இது ப்ளஸில் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கணும். இதை வந்து பேரல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து மைனஸாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ப்ளஸில் பற்ற வைக்கிறோம். சரிங்களா? ப்ளஸில் பற்ற வச்சாச்சு.
இதை வந்து இந்த ப்ளஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ப்ளஸில் பற்ற வச்சுருக்கோம், இதை வந்து மைனஸில் பற்ற வைக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி மைனஸில் பற்ற வைக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ளஸில் இருக்குது, இதை வந்து நம்ம மைனஸில் பற்ற வைக்கிறோம். சரிங்களா, இப்படி பண்ணிக்கணும். அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூட்டரை வந்து நம்ம வந்து டைரெக்டாக இதில் நம்ம சால்ட் அடிச்சிடலாம். இதுக்கு வந்து அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து டியூட்டரில் வந்து ப்ரெஸ் அடிச்சிடலாம். இது வந்து கனெக்ஷன் பண்ணுற இடத்துல வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து இதை டேரெக்டாக இங்கே அடிச்சிட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ப்ளஸ் வோல்டேஜில் மைனஸில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ளஸ் வோல்டேஜ், ப்ளஸ்ஸு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக கொண்டு வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரில் மைனஸில் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு இதில் இருக்கிற ப்ளஸில் கொடுத்துருக்கோம். இது வந்து மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ளஸ் வோல்டேஜில் நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா, ப்ளஸ் வோல்டேஜில் அடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு வயர் போட்டுருவோம் நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக. ஒரு நிமிஷம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் வோல்டேஜ், இது ப்ளஸ் வோல்டேஜ். சரிங்களா, இதிலேருந்து நம்ம மைனஸ் எடுத்துக்கிட்டோம், இதிலேருந்து ப்ளஸ் வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் வோல்டேஜ் வேறு எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து இந்த ஸ்பீக்கரில் மைனஸில் அடிச்சிருக்கோம். இதில் வந்து ப்ளஸில் அடிச்சிருக்கோம். இதில் வந்துட்டு மைனஸ் வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து இதில் கொடுத்து நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பூராமே ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சால்ட் அடிச்சாச்சுல. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரை கரெக்டாக இப்படி வச்சு நம்ம எல்லாமே ஸ்க்ரூ பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம் பாருங்கள். ஏன்னா கவனமாக ஸ்க்ரூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஸ்லிப்பாகி ஸ்பீக்கரில் குத்திருச்சுன்னா உங்களுக்கு இதாகிடும். பொறுமையாக பண்ணாலும் கவனமாக பண்ணுங்கள். நான் தெரியாத நண்பர்கள் தான் சொல்கிறேன், நிறையா பேர் நல்லா தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. இருந்தாலும் என்னோடய அட்வைஸ் கொஞ்சம் கவனமாக ஃபஸ்ட்டு உள்ளே இறங்குற வரையும் நல்லா இப்படி இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 கையிலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது.
நான் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போடுறப்போ வந்து கவனமாக போடணும். நான் அதில் வந்து ஸ்லிப் ஆகிடும், அப்புறம் கொண்டு போய் ஸ்பீக்கரில் அந்த இடத்துல குத்திடுவீங்க, அப்புறம் அது டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் கம்மி ப்ரைஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்கேன், மேலே சரௌண்டுக்கு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஆம்ப் எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து கோனூரில் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, எல்லா கேபிள்ஸும் போட்டு சும்மா நார்மலாக உங்களுக்காக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா செட்டை ஆன் பண்ணிவிட்டேன், எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாங் மட்டும் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். முடிஞ்ச வரையும் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். ஹெட்செட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக கேட்கும், பார்த்துக்கோங்க. இப்போ சாங் மட்டும் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஏன்னா சாங் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ப்ளே பண்ணாலே காப்பிரைட் விழுந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கிட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆம்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆம்பில் உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 4-bit நம்ம ஒரிஜினல் நம்மளோட ஒன் போர்டு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா FG003 ஃபேனுக்காக வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம போட்டிருக்கோம். மேக்ஸிமில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. காயிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28028 ஒரு 10 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டில் 15000 UF 2 கெப்பாசிட்டர், 10-35 மெட்டல் டையோடு. ஒரு மேக்ஸிமில் வந்து நம்ம வந்து ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ரகுராஜ் ரிமோட் கிட்டு. வசந்தில் வந்து சபுபிரி யூஸ் பண்ணியிருக்கோம். KMSரோட ஃப்ரிட்ஜ் பஃபரு. லைட்டிங்கெல்லாம் நம்ம வந்து நியான் லைட்டு தான் போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு தான் போட்டிருக்கோம். எல்லாமே USB போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப்ளேயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்டில் வந்து LED ஆன் பண்ணுறக்கும் மீட்டர் ஆன் பண்ணுறக்கும் இந்த லைட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூராமே ஜாக் தான். நம்ம இது வந்து இண்டிவிஜுவலாக இப்போதைக்கு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறக்கோசரம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது நம்ம கஸ்டமர் வீட்டில் மாட்டுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே பின் டைப் வந்துடும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸு நம்ம FD003யோட ஆக்ஸு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரகுராஜ் கிட்டோட ஆக்ஸு, KMSரோட N55 IC யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செட்டை ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாமே USB ஸ்லாட் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். இதான் நம்ம ஆம்போட ஃப்ரண்ட் வியூ. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைட்டிங் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம இங்கே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து இந்த ரகுராஜ் ரிமோட் கிட்லேயும் உங்களுக்கு வந்து நைட்டில் படம் பார்க்குறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆஃப் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து USB வந்து நீங்கள் FD003 ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து USBயுமே ஆஃப் ஆகிடும், ஃபுல் பிளாக்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்றபடி இதில் வந்து நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து லைட்டை இங்கே ஆன் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா பிங்க் கலர், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நான் சாங் வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம FD003 வந்து இப்போ இது நம்ம ரகுராஜ் கிட்ட ஆன் பண்ணுறேன். இப்போ ரகுராஜ் கிட்ட ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள்.
ஏன்னா சாங் போட முடியாது, உங்களுக்கு மியூசிக் மட்டும்தான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா இந்த பேப்பர் உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு அந்த சவுண்டு இருக்கும். ஆனால் பேஸ் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா பாக்ஸே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் கிராஸ் நீட்டாக பண்ணியிருப்போம். வீட்டிலலாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு லுக் வைஸ் பக்காவாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. பாக்ஸெல்லாம் நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். கடைசி வரையுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் தான். பார்த்திங்கன்னா டபுள் கிராஸ் இருக்கும். செவுத்துலலாம் ஃபிட் பண்ணிங்கன்னா பார்க்கவே அருமையாக இருக்கும். உங்கள் காதுக்கே வந்து ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். படம்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கேஜ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.